Hello students, அடுத்தது example 3.50 பார்க்கலாமா? Nishant is the winner in a marathon race of 12 km distance. He ran at the uniform speed of 12 km per hour and reached the destination in 1 hour. He was followed by Aradhana, Ponmozhi, Jayan, Satya and Sweta with their respective speed of 6 km per hour, 4 km per hour, 3 km per hour and 2 km per hour. And they covered the distance in 2 hours, 3 hours, 4 hours and 6 hours. Draw the speed time graph and use it to find the time taken to Kaushik with his speed of 2.4 km per hour. நிஷாந்த் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கான மாரத்தான் ஓட்டத்தின் வெற்றியாளர் ஆவார். அவர் மணிக்கு 12 கிலோமீட்டர் என்ற சீரான வேகத்தில் ஓடி இலக்கினை 1 மணி நேரத்தில் அடைந்தார். அவரை தொடர்ந்து ஆராதனா, பொன்மொழி, ஜெயன், சத்யா மற்றும் ஸ்வேதா ஆகியோர் முறையே 6 கிலோமீட்டர் பர் மணி, 4 கிலோமீட்டர் பர் மணி, 3 கிலோமீட்டர் பர் மணி, 2 கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில் ஓடியிருந்தனர். அவர்கள் அந்த தூரத்தை முறையே 2 மணி, 3 மணி, 4 மணி மற்றும் 6 மணி நேரத்தில் அடைந்தனர். வேகம் தூரம் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி மணிக்கு 2.4 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் சென்ற கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரத்தை காண்க. சம்பந்தம் என்ன கொடுத்திருக்காங்க? ரொம்ப சிம்பிளான சம்பந்தம். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? நிஷாந்த் தான் அந்த கேம்ல வின்னர். மாரத்தான் ரேஸ்ல நிஷாந்த் தான் வின்னர். அவர் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் என்ன ஸ்பீட்ல ஓடுறாரு? 12 கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஓடி அந்த ஸ்பீட்ல ஓடி 1 ஹவர்ல ரீச் பண்றாரு. சோ அவர் வின் பண்ணிடுறாரு. அந்த மாரத்தான் ரேஸ் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும். நிஷாந்தோட ஸ்பீட் 12 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த ஸ்பீட்ல ஓடிட்டு 1 ஹவர்ல அந்த டிஸ்டன்ஸை ரீச் பண்ணிடுறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் ஆராதனா 6 கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஓடிட்டு எவ்வளவு நேரத்துல ரீச் பண்றாங்க? 2 ஹவர்ஸ்ல ரீச் பண்றாங்க. அடுத்தது பொன்மொழி 4 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல ஓடிட்டு 3 ஹவர்ஸ்ல ரீச் பண்றாங்க. அடுத்தது ஜெயந்த் 3 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல ஓடி 4 ஹவர்ஸ்ல ரீச் பண்றாங்க. அடுத்தது ஸ்வேதா 2 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல ஓடி 6 ஹவர்ஸ்ல ரீச் பண்றாங்க. ஓகேவா? சோ நமக்கு ஒருத்தரோட ஸ்பீட் எவ்வளவு, அவங்க எவ்வளவு நேரத்துல ரீச் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வின்னர் ஜெயந்த். இதெல்லாம் நமக்கு இன்ஃபர்மேஷன். அடுத்தது என்னன்னா, draw the speed time graph and use it to find the time taken to Kaushik with his speed of 2.4 km per hour. கௌஷிக் 2.4 km per hour ஸ்பீட்ல ஓடுனா எவ்வளவு டைம்ல அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவாரு? அதான் நம்மளோட क्वेश्चन. ஓகேவா? இப்போ நம்ம இதை வச்சு ஒரு சார்ட் போடணும். இதுக்கு நமக்கு சார்ட் கொடுக்கல, நம்மளே சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜெயந்த் ஸ்பீட் எவ்வளவு? 12 கிலோமீட்டர் பர் ஹவர். அவர் எவ்வளவு நேரத்துல இது ரீச் பண்றாரு? 1 ஹவர். அடுத்தது ஆராதனாவோட ஸ்பீட் எவ்வளவு? 6. அவங்க எவ்வளவு நேரத்துல ரீச் ஆகுறாங்க? 2 hours. 6 இது இங்க ஸ்பீடு, இங்க டைம் எடுத்துக்கலாம். டேபிள்ல ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வேகம் இன் கிலோமீட்டர் பர் ஹவர். அடுத்தது டைம் நேரம் ஹவர்ஸ்ல எடுத்துக்கலாம். நிஷாந்த் 12 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல 1 ஹவர்ல ரீச் பண்றாங்க. அடுத்தது ஆராதனா 6 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல 2 ஹவர்ஸ்ல ரீச் ஆகுறாங்க. அடுத்தது யாரு? பொன்மொழி 4 கிலோமீட்டர் பர் ஹவர்ல 3 ஹவர்ஸ்ல ரீச் பண்றாங்க. 4 கிலோமீட்டர் பர் ஹவர் டைம் டேக்கன் 3 ஹவர்ஸ். அடுத்து ஜெயந்த் 3 கிலோமீட்டர் பர் ஹவர் 4 ஹவர்ஸ்ல ரீச் பண்றாங்க. 3 கிலோமீட்டர் பர் ஹவர் 4 ஹவர்ஸ்ல ரீச் பண்றாங்களா? அடுத்தது சத்யா 2 கிலோமீட்டர் பர் ஹவர் எவ்வளவு நேரத்துல ரீச் பண்றாங்க? 6 ஹவர்ஸ்ல. 2 கிலோமீட்டர் பர் ஹவர்னா 6 ஹவர்ஸ்ல ரீச் பண்றாங்க. ஓகேவா? சோ இது நம்ம டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ இது என்ன வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். என்ன மாறுபாடு? நேர் மாறுபாடா அல்லது எதிர் மாறுபாடான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஸ்பீட் குறையுது. இவங்களோட ஸ்பீட் குறையுது. டைம் அதிகரிக்குது.
அதாவது 12 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போனால் 1 ஹவர் ரீச் ஆகும். 6 கிலோமீட்டர் பர் ஹவர்னா அதாவது ஸ்பீட் குறைஞ்சிருச்சு 2 ஹவர்ஸ் ஆகும். 4 கிலோமீட்டர் பர் ஹவர்னா 3 ஹவர்ஸ் ஆகும். இந்த வேகத்தில் 3 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் ஓடினா ரீச் ஆகிறதுக்கு 4 ஹவர்ஸ் ஆகும். 2 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் ஓடினா ரீச் ஆகிறதுக்கு 6 ஹவர்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்பீடு வந்து குறையும் போது டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பீடு குறைய குறைய போய் சேர்ற நேரம் வந்து அதிகரிக்கும். அப்படின்னா இது வந்து என்ன வேரியேஷன்? ஒன்று குறையுது, இன்னொன்று அதிகரிக்குது. இன்டைரக்ட் வேரியேஷன் அதாவது எதிர் மாறுபாடு. ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, டைம் வந்து அதிகரிச்சுட்டே வருது. ஒன்று குறையுது, ஒன்று அதிகரிக்குது. அப்போ என்ன வேரியேஷன் இது? இன்டைரக்ட் வேரியேஷன். என்ன மாறுபாடு? எதிர் மாறுபாடு. ஓகேவா? இப்போ நாம வந்துட்டு சொல்யூஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதணும்? இது என்ன வேரியேஷன், அதாவது என்ன மாறுபாடு. என்ன மாறுபாடுன்னு பார்த்தோம்? எதிர் மாறுபாடு, அதாவது இன்டைரக்ட் வேரியேஷன். எதிர் மாறுபாடு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். சோ இன்டைரக்ட் வேரியேஷன் எதிர் மாறுபாடுனா அதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன? xy is equal to k. xy is equal to k. kங்கிறது கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன், விகித சம மாறிலி. k வேல்யூ என்ன? x into y is equal to k வா? k is equal to 1 into 12. 12. 6 2s are 12, 4 3s are 12, 3 4s are 12, 2 6 are 12. So k ஓட வேல்யூ என்ன? 12. இதுதான் வந்துட்டு விகித சம மாறிலி, கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். இது கேட்டிருந்தா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் கிராஃப் என்ன இருக்கு? கிராஃப் will be xy is equal to k வா? xy is equal to 12. இதான் நமக்கு கிராஃப். கிராஃப் போட்டுட்டு அது மேல xy is equal to 12 ன்னு எழுதணும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன கேக்குறாங்க? கௌஷிக் வந்து 2.4 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல ஓடுனா எவ்வளவு நேரத்துல ரீச் ஆகுறாங்க? அதான் வந்து क्वेश्चन கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ ஸ்பீட் ஆஃப் கௌஷிக் ஸ்பீட் ஆஃப் கௌஷிக் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2.4 கிலோமீட்டர் பர் ஹவர். Time taken by Kaushik. இத வந்து நம்ம கிராஃப் மூலமா கண்டுபிடிக்கணும். சோ கௌஷிக்கோட ஸ்பீடு, அவரோட வேகம் எவ்வளவு? ஸ்பீட் ஆஃப் கௌஷிக் வேகம் எவ்வளவு? 12.4 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்படின்னா அவர் எவ்வளவு சீக்கிரத்துல அந்த பாயிண்ட் ரீச் பண்றாங்க? வாட் இஸ் த டைம் டேக்கன் பை ஹிம் டு ரீச் the destination? கௌஷிக் வந்து 2.4 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்க எவ்வளவு நேரத்துல போய் அந்த பாயிண்ட ரீச் பண்றாங்க? அது போக வேண்டிய தூரத்தை எவ்வளவு நேரத்துல ரீச் பண்றாங்கதான் நம்ம क्वेश्चन. இது வந்து நம்ம கிராஃப் போட்டுட்டு கிராஃப்ல என்ன ஆன்சர் வருதோ நம்ம எழுதிக்கலாமா? x அச்சு y அச்சு போட்டுக்கோமா? x அச்சும் y அச்சு மீட் பண்ற பாயிண்ட் 0 மார்க் பண்ணியாச்சு. இந்த பக்கம் x மார்க் பண்ணியாச்சு, இங்க வந்து y மார்க் பண்ணியாச்சு. இங்க வேணா x டாஷ்னு போட்டுக்கலாம், இங்க y டாஷ். ஓகேவா? x அச்சுல ஸ்பீடு நமக்கு என்ன டேபிள்ல கொடுத்திருக்காங்க? வேகம், ஸ்பீட் கிலோமீட்டர் பர் ஹவர்ல. ஸோ நான் வந்து 1 2 3ன்னு 13 வரல எடுத்திருக்கேன். ஸோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படின்னு x அச்சுல எடுத்திருக்கேன் ஸ்பீட். y அச்சுல y ஆக்சிஸ்ல என்ன எடுத்திருக்கோம்? டைம், நேரம், இன் ஹவர்ஸ் டைம் எடுத்திருக்கோம். இது 1 2 3ன்னு எடுத்திருக்கோம். x ஆக்சிஸ் 1 2 3ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அளவு திட்டம் பார்க்கணும். அளவு திட்டம் வந்துட்டு ஸ்கேல், இங்கிலீஷ் மீடியம். x ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர். நம்ம என்ன எடுத்திருக்கோம்? x ஆக்சிஸ்ல 1 2 3 ஒரு யூனிட்டா எடுத்திருக்கோமா? அப்போ ஒரு யூனிட் வந்துட்டு 1 கிலோமீட்டர். y ஆக்சிஸ் 1 2 3 ஒரு யூனிட்டா எடுத்திருக்கோம். அப்போ ஒரு யூனிட் வந்துட்டு நமக்கு 1 ஹவர். அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கு x அச்சு 1 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர், y அச்சு 1 சென்டிமீட்டர் 1 மணி. ஓகேவா? இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். டேபிளில் புக்கில் கொடுத்துருக்குற டேபிளில் வேகம் x வந்துட்டு 12னா
y வந்துட்டு 1. நமக்கு என்ன வேரியேஷன் நம்ம பார்த்தோம், இன்டைரக்ட் வேரியேஷன், அதாவது எதிர் மாறுபாடு. அப்போ நமக்கு கர்வ் வரும். இன்டைரக்ட் வேரியேஷனா கர்வ் தான் வரும். அப்போது இப்போ டேபிளில் கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாமா? எக்ஸ் 12னா ஒய் வந்து 1. எக்ஸ் 12 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? 12னா ஒய் என்ன? இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்ன? எக்ஸ் வந்து 12, ஒய் வந்து 1. அடுத்தது x axis 6, y axis 2. x axis 6 எங்க? இங்க இருக்கா? y axis 2 எங்க? இங்க இருக்கா? ரெண்டு மீட் பண்ற பாயிண்ட் இதுவா? இந்த பாயிண்ட் என்ன? 6, 2. சின்னதா பாயிண்ட் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோ. அடுத்தது x axis 4, y axis 3. x axis 4 இங்க இருக்கு, y axis 3 எங்க இருக்குது? இங்க இருக்கா? இந்த பாயிண்ட் 4, 3. அடுத்தது x axis 3, y axis 4. x axis 3, y axis 4. x axis 3, y axis 4. அடுத்தது x axis 2, y axis 6. x axis 2, y axis 6. இதை வந்து நம்ம கர்வ் பண்ணலாமா? பாயிண்ட் சேர்த்திக்கோ. அப்ராக்சிமேட் கர்வ் தான். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் ஆரோ மார்க் போட்டுக்கோ. கர்வுக்கு ஆரோ மார்க் போடணும். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ கௌஷிக் வந்துட்டு 2.4 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினா, 2.4 கிலோமீட்டர் per hour வேகத்தில் ஓடினா அவர் எடுத்துக்கொண்ட நேரம் என்ன? ஸோ 2.4 கிலோமீட்டர், 2.4 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குதா? 2.4னா இந்த பாயிண்ட் பேர், இந்த திக் லைனுக்கு பக்கத்தில் இருக்குது 2.4. ஓகேவா? 2.4 கிலோமீட்டர் வேகத்தில் கௌஷிக் ஓடுனா அவர் டைம் எவ்வளோ எடுத்துக்கிறாரு? இப்போ 2க்கு அப்புறம் சின்ன கட்டை 4 கட்டை வரணும். 2.4. இப்படி போட்டுமா? இது இப்படி வரணும். இந்த பக்கம் ஸோ 2.4, இது என்ன? 5. ஸோ கௌஷிக் வந்துட்டு 2.4 கிலோமீட்டர் per hourல ஓடினா அவர் எடுத்துக்கிட்ட டைம் என்ன? 5 hours. கௌஷிக் எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளவு? 5 hours. அவர் எவ்வளோ வேகத்தில் ஓடுறாரு? 2.4 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும்போது அவர் எடுத்துக்கிட்ட டைம் வந்துட்டு 5 hours. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் போட்டுக்கோ. இந்த பக்கமும் ஆரோ மார்க். இதுக்கு வந்துட்டு equation of the curve என்ன? xy is equal to என்ன நமக்கு வந்துச்சு? xy is equal to x into y. 4 3s are 12. k ஓட வேல்யூ எவ்வளவு? 12. xy is equal to k இல்லையா? indirect variation. So xy is equal to x y multiply பண்ணு. 6 2s are 12, 4 3s are 12, 12 1s are 12, 3 4s are 12, 2.4 into 5 12. So xy is equal to 12. This is the equation of the curve. ஓகேவா? இது x axis, இது y axis. xல வந்து நம்ம ஸ்பீட், வேகம் கிலோமீட்டர் per hour எடுத்துட்டோம். y axis வந்து டைம், நேரம் வந்துட்டு ஹவர்ஸ்ல எடுத்துட்டோம். x axis 1 2 3 மார்க் பண்ணியிருக்கோம். y axis 1 2 3ன்னு மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் பாயிண்ட் வந்துட்டு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு கேட்குற கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 2.4 கிலோமீட்டர் per hourல ஓடினா கௌஷிக் வந்து ரீச் ஆகிற டைம் என்ன? கௌஷிக் ரீச் ஆகிற டைம் வந்துட்டு 5 hours. அதுக்கப்புறம் அளவு திட்டம் எழுதியிருக்கோம். கர்வ் போட்டு ஆரோ மார்க் போட்டுக்கோ. ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ்
x into y is equal to k. K ஓட வேல்யூ வந்து இங்க 12. So xy is equal to 12 is the equation of the curve. ஓகேவா? ஸோ நமக்கு ஆன்சர் என்ன எழுதணும்? கௌஷிக் வந்து 2.4 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் அவர் எடுத்துக்கிட்ட டைம் என்ன? 5 hours. அதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? இதை வந்து எழுதிக்கலாம். ஸோ 2.4 கிலோமீட்டர் ஸ்பீடில் கௌஷிக் ஓடும்போது அவர் வந்து எடுத்துக்கிட்ட நேரம் எவ்வளோன்னா 5 hours. இவ்வளோ மணி நேரத்தில் தான் அவர் வந்துட்டு போக வேண்டிய இடத்த போய் சேர்றாரு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடு, ஸ்கேல் எழுது, அளவு திட்டம் எழுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பாக்ஸ் கொடுக்கலனா அதை டேட்டாஸ் கொடுக்கலனா அதை பாக்ஸ் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் வந்து கிராஃப்ல வந்து பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோ. 12x 12 y1 6 2 4 3 3 4 2 6 அப்படி மார்க் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் கிராஃபை போட்டுட்டு கேட்டுக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுது. கண்டிப்பா உனக்கு 8 மார்க் கிடைக்கும். ஓகேவா?